حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன டவுட்னா, இப்போ நபிசுல்லாஹ் வந்து ஒவ்வொரு துறவிக்கு முன்னாடி போறப்ப மனைவிமாருக்கு முத்தம் கொடுத்துட்டு போறதா ஹதீஸ்ல வருது. அந்த வந்து நம்ம இப்ப நோன்பு காலத்துல பகல் நேரத்துக்கு அந்த மாதிரி செய்யலாமா? மார்க்கெட்ல அனுமதி சொல்றேங்க. முதல்ல நீங்கள் விலகினது தப்பு. நபிசுல்லா என்ன ஒவ்வொரு வக்தும் துறைக்கு போக மனைவி முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. அப்போலாம் எந்த அதிசயம் கிடையாது. ஏன்னா இதான் வேலை. ஏன்னா மனைவி முத்தம் கொடுக்குறது ஒதுவுடைய ஃபரதில் ஒரு 6வது ஃபரதில் அது ஒது செஞ்சு முடிஞ்ச நேரம் மனைவி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க கொடுத்துட்டு போகிறதுக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஒது செஞ்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஆயிஷாலாம் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம அதே மாதிரி நோன்பு வச்சிருக்க காலத்தில் மனைவியை முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 2 விதமான ஹதீஸ்கள் இருக்குது. ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு வச்சுட்டு மனைவி முத்தம் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்கலான்ட்டாங்க. இதை பார்த்த சஹாபிகள்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நோன்பு வச்சுட்டு முத்தம் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க, மனைவியை முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அது ஹதீஸ் பிரபலம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் நோன்பு வச்சுட்டு மனைவி முத்தம் கொடுக்கலாமான்ட்டு. ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அதுவும் ஹதீஸ் பரவிடுது. இப்போ நமக்கு மத்தியில் 2 விதமான ஹதீஸ்கள் வந்துருக்குது. இது பாருங்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வந்து எப்படி சட்டங்கள் வகுக்கிறது அப்படிங்கிறத உசூலுல் ஃபிக்ஹுடைய ஒரு சட்டம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மாதிரி ஹதீஸ் வந்துடுது. 2மே சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸு. இப்போ நம்ம எப்படி சட்டம் எடுக்கிறது? ஒரு சஹாபி கேட்குறாரு நோன்பு வச்சுட்டு முத்தம் கொடுக்கலாம், முத்தம் கொடுக்கலான்றாங்க. இன்னொரு சஹாபி கேட்குறாரு நோன்பு வச்சுட்டு மனைவி முத்தம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ எந்த ஹதீஸ் எடுக்கிறது அப்படின்னா, இதுக்கு தான் முஹத்திஸீன்கள் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணி ஏன் ரசூலுல்லாஹ் முதல்ல அப்படி சொன்னாங்க, 2வது இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. முதல்ல கேள்வி கேட்ட சஹாபி யார், அந்த சஹாபியோட வயசு என்ன, அவர் பேர் என்ன, இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல கேள்வி கேட்ட சஹாபி வயசான சஹாபி, வயது முதிர்ந்த சஹாபி. அப்போ அந்த சஹாபி வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் நம்ம நோன்பு வச்சுட்டு மனைவி முத்தம் கொடுக்கலாமாட்டா, ரசூலுல்லாஹ் நான் முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. 2வது இன்னொரு தருணத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க இல்லையா, முத்தம் கொடுக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சஹாபி யாருன்னு பார்த்தா அவர் இளம் சஹாபி, வாலிப வயதில் உள்ள சஹாபி. அப்போ அவருக்கு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவர் முத்தம் கொடுத்தா முத்தத்தோடு நிறுத்த மாட்டார், எல்லாம் மீறி போயிடுவார், நோன்பு பாத்திலாக போயிடும். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு நோன்பு முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அதனால் ஒது செஞ்சுட்டு கண்டிப்பாக மனைவி முத்தம் கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் கொடுத்துங்க. முத்தம் கொடுத்தா முத்தத்தோடு நிறுத்திப்போம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாம் மீறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் முத்தம் கொடுக்கறது கூடாது.